அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் அல்லாவுக்காக கொஞ்சம் அமருங்க. நம்ம எடுத்தோடனே இது செய்ய போறது இல்லை. சில செய்திகளை உங்கள் மத்தியில் சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பம் செய்வோம். கொஞ்சம் அல்லாவுக்காக உட்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? மரணம். மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது, நஹனு கத்தர்னா பைனகுமுல் மவுத், உங்களிடையே நாமே மரணத்தை நிர்ணயித்துள்ளோம். மரணத்தை எப்படி பண்ணியிருக்கோம்? உங்களிடையே நாமே நிர்ணயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதன் அடிப்படையில் எல்லா மனிதர் இந்த உலகத்தில் ஒரு ஏழையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், வயது 50 வயசு வந்தால் தான் மௌத்து வரணும், 20 வயசில் வராது அப்படிங்கிற மாதிரி இல்லை. யாருக்கு எப்போது இறைவன் நாடி இருக்கானோ அப்போது அந்த மரணம் வந்தடைந்தே தான் தீரும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மரணத்தை பற்றி கூறும்போது, கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. நீங்கள் உறுதியான கோட்டைகளை சென்றாலும் சரி, என்ன பண்ணும்? இந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று சொல்லி காட்டியுள்ளான். அப்ப அதன் அடிப்படையில் மரணத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கியவர்களாக இருக்கும். நேரம் காரணமாக நம்ம சில செய்திகளை ரொம்ப விளக்கமாக சொல்லல. அப்ப இந்த மாதிரி மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு, ஒரு மவுத்து நடந்துருச்சு. அப்ப அந்த மவுத்தின் போது நம்ம எல்லாருக்கும் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பதட்டம் ஆயிடுது. ஏன்னா இவ்வளோ நேரம் உயிரோடு இருந்தவங்க திடீர்னு உடம்புல ரூஹு இல்லை, மௌத்தா போயிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்போ நமக்கு தெரியாது. உடனே போயிட்டு ஒரு மோதினாரை கூப்பிட்டு வந்துடுவோம், உஸ்தாதுமார்களை கூப்பிட்டு வந்துடுவோம். அவங்க கூலிக்காக என்ன பண்ணுவாங்க? அவங்க இதெல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்னு அவர்களை கூப்பிட்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ நாம் நம்மளுடைய ஒரு தாயார், நம்ம பெற்றெடுத்த அம்மா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நமக்கு எல்லாமே அவங்க செஞ்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட தாயார் மௌத்தா போகும்போது அவர்களுக்கு நாம குளிப்பாட்டி நாம கஃனிடுவது போல் கூலிக்காக ஆள் அமர்த்தக்கூடியவர்கள் செய்வாங்களா? அப்போ அதன் அடிப்படையில் நம்ம அனைவருமே இந்த ஜனாசாவுடைய எல்லா விஷயமே, குளிப்பாட்டுதல், கஃனிடுதல் எல்லாமே தெரிந்து வச்சிருக்க வேணும். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரும்பாலான பிதஅத்துகள் நடக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னாலே அது ஜனாசா வீடு தான், மௌத்தான வீடு தான். இல்லாத பொல்லாது மார்க்கத்தின் பேரால ஏராளமான பிதஅத்துகள் அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல, ஆனால் இவர்களாக உருவாக்கின செய்திகள் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப இப்படி எல்லாம் செய்யறாங்க. இப்ப முதல்ல ஒருத்தவங்க மரண தருவாயில இருக்காங்க, இன்னும் மவுத் ஆகல, மரண தருவாயில இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு முதல்ல நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் ஏகத்துவ கலிமாவை நாம் சொல்லித்தர வேண்டும். அப்ப ஏகத்துவ கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் இறந்தவருக்கு என்ன பண்ணுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுங்கங்கறாங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இறந்தவருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, இறந்து போயிட்டாங்கல்ல, மௌத்தாகிறதுக்கு முன்னாடி. அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி, இந்த அரபு வாசம் இருக்கு பாருங்க, இறந்தோருக்கு மௌத்தாக்கும், அப்ப மௌத்தானவங்களுக்கு தானே சொல்லி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் குர்ஆன் வசனம் படி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலகட்டத்திலே இன்னக மைத்துன் வ இன்னஹும் மைத்துன், நபியே நீயும் மரணிப்பவரே அவர்களும் மரணிப்பவரே அப்படின்ட்டு யார் சொன்னது? அல்லாஹ் சொல்றான். யாரை பார்த்து? நபிஸ்வாசம் அவர்களை பார்த்து. நபிஸ்வாசம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே மையத்துன்னு குறிப்பிடுறான். அப்ப அதன் அடிப்படையில இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ உயிரோடு இருக்காங்க, மரண தருவாயில சீரியஸா இருக்காங்க. அப்ப சீரியஸா இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் முடியாது, இன்னும் எவ்வளோ கொஞ்ச நேரமோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போவோ அப்போவோ அந்த சூழ்நிலை இருக்கு பாருங்க. அப்போ அவர்களுக்கு நம்ம அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தா தானே பிரயோஜனம். மௌத்தானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம சொல்றது கேட்குமா? இன்னக லா துஸ்மில் மௌத்தா, இறந்தவர்களை நீ செவி இருக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ். அதன் அடிப்படையில் மௌத்தா போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது? அவர்களுக்கு சொல்லி தர முடியாது, சொன்னாலும் அது ஃபாய்தா இல்லை. அப்போ முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் என்றாவது ஒரு நாள் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்குறோம்.
அவர்கள் அதை சொல்லிவிட்டார்கள் என்ற அவங்களுக்கும் அல்லாவுக்குமானது. சரிங்களா? அதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கிட்டான்? ஒருவேளை அவர்கள் இணை கற்பிப்போராக வாழ்கிறாங்க, இந்த இறுதி காலகட்டத்திலேயாவது அவங்களுக்கு நம்ம தௌஹீதினுடைய அந்த கொள்கை கலிமாவை நம்ம சொல்லி தரணும். சரிங்களா? சரி, இப்போ கலிமாவை சொல்லி கொடுத்துட்டோம். அவங்க இப்போ மவுத்தாயிட்டாங்க. இப்போ மவுத்தான உடனே முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செய்தியை மக்களுக்கு நம்ம அறிவிப்பு செய்யணும். இது ஒன்று. இப்போ அறிவிப்பு செய்த உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லுவோம். அது எதற்காக? நீங்கள் போயிட்டீங்க, இதே மாதிரி நாங்களும் இறைவனிடத்தில் திரும்பி வரக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம். இது முதல்ல நம்மளை ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கு. இப்போது சொல்லியாச்சு, அறிவிப்பு கொடுத்தாச்சு. இப்போ மரணிச்சிட்டாங்க. மரணிக்கும் போது எப்பயுமே கண்களை பொறுத்த வரைக்கும் பார்வை நிலை குத்தி தான் இருக்கும். அப்போ நிலை குத்தி இருக்கும் போது அந்த கண்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்களை இப்படி சுழற்றி அந்த கண்களை முதல்ல மூடணும். சரிங்களா? அது ஆரம்பத்திலே செஞ்சிடணும். அதே மாதிரி இப்போ அவர்களுடைய கை கால்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்படி இருக்கலாம், இப்படி மாறிகீறி இருக்கலாம் கால். அப்போ அந்த கால்களெல்லாம் என்ன பண்ணுன்னா நேரம் போக போக ரத்தம் உரைய ஆரம்பிச்சிடும். அவங்கள நம்ம சரி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இதாக சுலபமாக இருக்காது. அப்போ அதன் அடிப்படையில் இப்படி அவர்களை என்ன பண்ணும், தேய்ச்சி கொடுத்து அவங்களுடைய கால்களை நல்லா நீவி விட்டு கால்களை சரி செய்து கொள்ள வேண்டும். கைகளையும் அப்படி தான், மூட்டுகளை நம்ம கசக்கி அந்த கைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்படி கண்களை மூடிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? கைகளையும் கால்களையும் சரி செய்கிறோம், உடல் பாகங்களை சரி செய்கிறோம். ஏன்னா ஒருத்தவங்க இப்படி கை வச்சிருக்கலாம், அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ பயந்துடக்கூடாது. மௌத்தாயிட்டாங்க, ஐயோ எப்படா கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? எல்லாரும் அந்த நிலையை எட்டக்கூடியவர்கள். அதன் அடிப்படையில் உடல் பாகங்கள்லாம் சரி செஞ்சிட்டோம். இப்போது முதல்ல என்ன அப்படின்னா அடிப்படையான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா கசப்பு மாத்துறது, சில ஊர்களில் அடிக்குளிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது என்ன மார்க்கத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கஃனிடுவதற்கு முன்னால் குளிப்பாட்டுவது மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடவை தான் குளிப்பாட்டணும். ஒன்று மௌத்தா போனதுக்கப்புறம் குளிப்பாட்டிக்கோங்க, இல்லையா கஃனிடுவதற்கு முன்னால் குளிப்பாட்டுங்க. இந்த 2 தடவை குளிப்பாட்டுவது என்பது மார்க்கத்தில் சொல்லித்தராத ஒன்று. இன்று பலரும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முடியாதவங்களா இருக்காங்க, படுத்த படுக்கையிலே மலஜலம் கழிச்சிருக்காங்க, அப்படிங்கிற பட்சத்தில் உடலில் நிறைய புண்ணு காயம்லாம் இருக்கும் படுத்துக்கிட்டே இருக்கும்போது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வேணால் அவர்களுக்காக சும்மா அதாவது இது மார்க்கம் கிடையாது, அந்த நபருக்காக அவர்களுடைய நோயை காரணம் கருதி நம்ம என்ன பண்ணலாம், குளிப்பாட்டிக்கலாமே தவிர்த்து சாதாரணமாக மௌத்தா போகிறாங்க அவர்களுக்கு குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கஃனிடுவதற்கு முன்னால் குளிப்பாடுறது தான் ரசூல்லா செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ ரசூல்லா எதை சொல்லியிருக்காங்களோ செய்திருக்காங்களோ அதை நாம் செய்தால்தான் நமக்கு நன்மை. புரியுதுங்களா? அப்போ அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டுப்படி நம்ம நடந்த மாதிரி ஆகும். சரிங்களா? இப்போ அடி குளிப்பாடுறது கசப் மாத்துறதுன்னு கிடையாது. அப்போ இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மர்மஸ்தான முடிகளை நீக்கிறது, அக்கல் முடிகளை நீக்கிறது, அவங்களுக்கு பல் துளக்கி விடுவாங்க. வாழும் காலத்துலலாம் விட்டுருவாங்க, மௌத்தா போனதுக்கு இருந்தால் வாழ்கிற காலத்தில் நகங்களை வெட்டி விட்டுருக்கணும், எல்லாம் செஞ்சுருக்கணும். அப்போ மௌத்தா போனதுக்கு அப்புறம் அவங்க கை நகங்களை வெட்டுறது, அவங்களுடைய மர்மஸ்தான முடி அக்கல் முடிகளை நீக்கிறது, பல் துளக்கி விடுறது, இம்மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. இதுக்கும் மார்க்கத்துக்கும் எவ்வித சம்மதம் கிடையாது. மேலும் வயிற்றை அமைக்கி கசடு எடுக்கிறது அப்படின்னு இந்த வயிற்றை அமைக்கி மோஷனில் சில கசடுகள் வரும், இப்படி செய்வாங்க. அப்போ இதுக்கும் மார்க்கத்தில் என்ன இல்லை, அனுமதி இல்லை, இது ரசூல்லா வழிகாட்டி தரலை. அப்போது இதுதான் அடிப்படை. புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? இப்போது முதல்லாம் மௌத்தாயிட்டாங்க, நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோம், உடல் பாகங்களே சரி செஞ்சுட்டோம், அவங்க நோயிலலாம் படுக்கலை, நல்லபடியாக தான் இருக்காங்க. அப்படிங்கும் போது ஆரம்பத்தில் அவங்கள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர்கள் ஏற்கனவே போட்டிருப்பாங்க இல்லையா ஒரு ஆடை, ஒரு நைட்டியோ ஒரு சேலையோ ஒரு சுடிதாரோ என்னமோ ஒன்று போட்டிருக்காங்க. அப்போ போடும் போது அந்த ஆடையை நம்ம அவிழ்க்கணும். சரிங்களா? அதுதான் செய்யணும். அதை அவிழ்த்து வேறு ஆடையை அவங்களுக்கு போர்த்தி விடணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடு போட்ட யமன் நாட்டு ஆடையை போட்டிருந்தாங்க, அதாவது அந்த சால்வையை போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஹதீஸில். அப்போ அதன் அடிப்படையில் அதை செய்யலாம். எப்படி செய்யணும், ஆடை எப்படி கலட்டணும் அப்படின்னா, அவங்க மவுத் ஆயிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம போட்டு அப்படி இப்படியுமா எடுக்கக்கூடாது. ஒரு கத்திரிக்கோல் எடுத்து இந்த பக்கம் ஒரு 2 பேர் நிற்கிறீங்க, இந்த பக்கம் 2 பேர் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கேருந்து கத்திரிக்கோலை வச்சு இப்படி கட் பண்ணி, இப்படி ஒரு சைடாக கட் பண்ணி இந்த பக்கத்துலேருந்து ஒரு கட்டு இப்படி பண்ணும்போது மேலே இப்படி வந்துடும், கீழே அப்படியே இருந்துடும்.
அப்படியே மேலே அப்படின்னு எடுத்துடக்கூடாது. அவர்களுடைய அந்தரங்க பகுதிகளை நம்ம பாதுகாக்கணும். சரிங்களா? அவங்க உயிரோடு உள்ள காலத்தில் அவங்க மானத்திற்காக ரொம்ப ரொம்ப வந்துட்டு வெட்க உணர்வுடையவர்களாக இருந்திருக்கலாம். அப்போ அவங்களுடைய மானபங்கம் நம்ம படுத்தக்கூடாது. அவர்களுடைய மறை உறுப்பை நம்ம பாதுகாக்கணும். அதன் அடிப்படையில் பொம்பளைங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து செய்யக்கூடாது. சரிங்களா? அப்போ அதன் அடிப்படையில் நம்ம இந்த ஆடையை எடுக்கும் போதே மேலே ஒரு ஆடையை போர்த்திடணும். போர்த்திட்டு கீழே ஆடையை அதே மாதிரி எடுத்து மேலே ஃபுல்லாக ஒரு ஆடையை போர்த்தி நம்ம முதல்ல பார்வைக்கு வச்சுருவோம். சரிங்களா? இதுதான் அடிப்படை. இப்போ பார்வைக்கு வச்சுட்டோம். இப்போ எல்லாரும் பார்க்க வருவாங்க. இப்போ எங்கே வைக்கணும்? கிப்லா திசையில் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. ஆனால் இதுவும் என்ன, அந்த ஹதீஸில் சொல்லப்படுவது என்னென்னா, உயிருள்ளவருக்கும் உயிர் இல்லாதவருக்கும் கிப்லா திசையை மறுத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரும்பாவம் அப்படின்னு அந்த ஹதீஸ். நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தா மௌத்தா போயிட்டாங்க, இதுக்கு தொழுகைக்கு தான் கிப்லா தவிர அவங்க மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு கிப்லான்ங்கிறது அவசியம் இல்லை. அப்போ கிப்லால தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சி சில பேர் அப்படி வைக்கிறாங்க. அது அந்த மாதிரி கிடையாது. உங்கள் வீட்டுக்கு எப்படி மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ வசதியாக இருக்கோ அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த ஜனாசாவை வைத்து கொள்ளலாம். சரிங்களா? அப்போ ஜனாசாவை வச்சுட்டீங்க. இப்போ ஜனாசாவை வச்சதற்கு பிற்பாடு முதல்ல ஜனாசாவை பார்த்தவுடன் ஓதுவதற்கு ஒரு துவாவை நபிசாஸ்லம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன துவானா, அல்லாஹும் மகுஃபிர்லி, அல்லாஹும் மகுஃபிர்லின்னு சொல்லி அந்த இறந்தவருடைய பேரை சொல்லணும். இப்போ ரஷா, அல்லாஹும் மகுஃபிர்லி ரஷா வரஃப தர்ஜத்தஹு ஃபில் மஹதீன, இவரை நேர்வழி பெற்றவர்களோடு நீ உயர்த்துவாயாக. வஹ்லூஃபு ஃபி அகீபிஹி ஃபில் காபிரீன, இவர் விட்டு சென்றவர்களுக்கு நீ பொறுப்பாளனாக ஆக்கிரு. மௌத்தா போனவங்க ஒரு அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அவங்க பிள்ளையை விட்டு போயிருக்கலாம், மனைவியை விட்டு போயிருக்கலாம். அப்போ இவங்களுக்கெல்லாம் நீ பொறுப்பாளனாக ஆயிடு அப்படின்னு. அப்போது அடுத்தது என்னது, உலகம் யாரபுல் ஆலமீன், இறைவா எங்கள் அதிபதியே இவரையும் எங்களையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை. அப்போ இந்த துவாவே எவ்வளோ அற்புதமான பொருள் கொண்ட துவா பாருங்களேன். இப்போ இந்த துவாவெல்லாம் நம்ம இன்னைக்கு மனநமே செய்யறதில்லை. அப்போ ஜனாசாவை பார்த்து ஓதுவதற்குன்னு அந்த துவா இருக்குது. அப்போ அந்த துவாவை உங்களுக்கு அரபு தெரியலன்னா தமிழாக்கமாவது அதை மனனம் செஞ்சு ஓதணும். அப்போ இதை தான் ஜனாசாவை பார்த்தவுடன் முதல்ல ஓதுறது, இது அடிப்படை. இப்போ ஜனாசாவை படுக்க வச்சுட்டோம், ஓதிட்டோம். இப்போ ஜனாசா வீட்டில் நடக்கும் பாருங்க சில விஷயங்கள். என்ன நடக்கும்? தலைமாட்டில் உட்காந்து ஒருத்தவங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க, கால் மாட்டில் உட்காந்து சூரத்துல் பக்கராவுடைய இறுதி வசனங்கள் ஓதுவாங்க. அப்போ இதுக்கும் மார்க்கத்துக்கும் அனுமதி இருக்கான்னு பார்த்தா இல்லை. இதுவும் என்ன இல்லை, அந்த ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. மேலும் யாசின் ஓதுவாங்க. இன்னொன்று ஹைலைட் என்ன தெரியுமா, குரானே ஓதாதவங்க கூட அந்த மௌத்து வீட்டில் ஆளுக்கு ஒரு ஜுஸு 30 ஜுஸை பிரித்து கொடுத்துருவாங்க. ஆளுக்கு ஒரு ஜுஸு ஓதுங்க அப்படின்னு பிரித்து கொடுத்துருவாங்க. பிரித்து கொடுத்துட்டு என்னன்னா அந்த குரானுடைய நன்மையெல்லாம் இறந்தவருக்கு போய் சேரும். இதன் அடிப்படை. அப்படி நடக்குமா? ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க, அலீஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமின் ஹர்ஃபுன். நீங்கள் அலீஃபுன்னு ஓதுனீங்கன்னா 10 நன்மை, லாமுன்னு ஓதுனீங்கன்னா 10 நன்மை, மீமின்னு ஓதுனீங்கன்னா 10 நன்மை. இதெல்லாம் ஓதுவருக்கு தான் வருமே தவிர்த்து இவங்களுக்கு நம்ம பார்சல்லாம் செஞ்சு அனுப்பவே முடியாது. இப்போ ரசூல்லா காலத்தில் அவர்களுடைய மனைவி மௌத்தானாங்க. ரசூல்லா நேசிக்கக்கூடிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌத்தானாங்க. அவங்களுக்கு ரசூல்லா ஓதி இருக்கலாமே, ஓதலை. மேலும் அவர்களுடைய பிள்ளைகளும் மரணிச்சிருக்காங்க. அப்போ அவங்களும் என்ன பண்ணல, ரசூல்லா ஓதலை. அப்போ அதன் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது வலா தஸீரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார். அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும். அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வராது, அதே மாதிரி புள்ள செஞ்ச நன்மை அம்மாவுக்கு வரப்போறதில்லை. அப்போ அதன் அடிப்படையில் நாம் அவர்களுக்காக குரானை ஓதி அனுப்ப முடியாது. குரான் என்பது நம்ம வாழும் காலத்தில் ஓதி அதன் மூலியமாக நன்மை பெற்று அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் மாத்திரம்தான் நன்மையை தவிர இந்த மாதிரி இறந்தவர்களுக்கு ஓதி அனுப்புறது என்கிறது என்னல்ல, மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. இது நிறைய நபர்களுக்கு சொன்னாலும் என்ன நினைப்பாங்க, நாங்கள் தப்பாக செய்கிறோம், சினிமா பாட்டையா ஓதுறோம், குரானை தானே ஓதுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்ன சொல்கிறாங்க, மன் அமீல அமலன் லைஸ் அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்தன், யார் ஒருவர் நாம் சொல்லாத செயலை செய்கிறாரோ ஃபஹுவரத்தன், அது அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும், அதற்கு எந்த கூலியும் கிடையாது, மேலும் அது உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அந்த அடிப்படையில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது, யாசின் ஓதக்கூடாது, குரான் ஓதக்கூடாது, ஃபாத்தியாக்கெல்லாம் அடுத்து வரேன். சரி, இப்போ இதெல்லாம் ஓதக்கூடாது. அதை தவிர்த்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எறும்பு வரக்கூடாதுன்னு தண்ணி கிண்ணத்தில் தண்ணி வைப்பாங்க. அது வந்து மார்க்கம் இல்லாமல்
அந்த அந்த இடத்துல அந்த எறும்பு வரக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். வாசனைக்காக பத்தி கொளுத்துறீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு சடங்காக செய்யக்கூடாது, அங்கே அப்படி ஏற்பட்டால் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பஞ்சு தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஏதாவது கசடு வெளியே வருதுன்னா வைத்து கொள்ளலாம். இல்லாத சமயம் வைக்க வேண்டிய அவசியமானது இல்லை. சரிங்களா? இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது. மேலும் அடுத்தது என்ன, இறந்தவருக்கு இந்த ஃபாத்தியா ஓதுறதாக இருக்கட்டும். இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இது சுண்டலை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தஸ்பீ செய்வாங்க அதை வச்சு. அப்போ அதெல்லாம் ஏதாவது மார்க்கத்தில் இருக்கா, ரசூல்லா செஞ்சுருக்காங்களா? செய்யலை. அப்போ அதையும் நாம் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யணும். சரிங்களா? பிரார்த்தனை, ஒரு பிள்ளையுடைய பிரார்த்தனை எந்த அளவிற்கு வலிமைன்னு பயான்லாம் சொன்னோம். அதன் அடிப்படையில் நாம் அவர்களுக்காக யாராக இருந்தாலும், நமக்கு அவங்க ஏதாவது ஒரு நோவினை செஞ்சிடாலோ, எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்களுக்காக தாராளமான முறையில் நாம் பிரார்த்தனை செய்யலாம். முதல் அடிப்படை. இன்னொன்று என்னன்னா, அவங்க ஒரு கடமையான நோட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா அந்த நோன்பை வாரிசுதாரர் வைக்கணும். நம்ம அம்மா மௌத்தா போயிட்டாங்க, அந்த நோன்பை யார் வைக்கணும்? நாம வைக்கணும். மேலும் அவர்கள் ஹஜ் கடமை உள்ளவர்களாக மரணிச்சிட்டாங்கன்னா அந்த ஹஜ்ஜை யார் செய்யணும் அப்படின்னா அதுவும் வாரிசுதாரர் தான் செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு பதில் வேற யாருக்கோ காசு கொடுத்து அனுப்பி விடுவாங்க. அப்போ அது மார்க்கத்தில் கிடையாது. இன்னொன்று, அந்த ஹஜ்ஜுங்கிறது உண்மையிலே கடமையாக இருக்கணும். அவங்க நியத்தை செஞ்சு போகிறதற்கு இருக்கப்பட்ட நிலையில் அவங்க மரணிச்சா மட்டும்தான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றணுமே தவிர நானாக என் தயாருக்கு நன்மை சேர்க்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையிலும் செய்யக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, அவர்களுக்காக தர்மங்கள் செய்யலாம், அதிகமான தர்மங்கள் செய்யலாம். நபிஸ்வாசம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்பாங்க, சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் கேட்பாங்க, நான் வெளியூர் சென்ற போது என்னுடைய தாயார் வந்து மரணிச்சிட்டாங்க, அவர்களுக்காக நான் ஏதாவது தர்மம் செஞ்சா அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்கும்போது தாராளமாக செய்யுங்கன்னு நபிஸ்வாசம் சொன்னாங்க. அவர்கள் மிஹராஃப் என்ற தோட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க தாயாருக்காக தர்மம் செஞ்சாங்க. அதன் அடிப்படையில் எவ்வளோ வேணா தர்மத்தை நாம் செய்து கொள்ளலாம். இது ஒன்று. அதே மாதிரி முதல் அடிப்படை என்ன தெரியுமா? கடன். இறந்தவர் கடனை வச்சுட்டு போனாங்கன்னா முதல்ல அந்த கடனை அடைக்கணும். கடன் என்பது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒருவருடைய மறுமை வாழ்க்கை நாசமாக்கிரும் அந்த கடன் என்பது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசுல்லா அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் யாராவது ஒருவர் மரணித்தவர்களை கொண்டு வந்தால் உங்கள் தோழர், இந்த தோழர் கடனாளியான்னு தான் முதல்ல ரசுல்லா கேட்பாங்க. இவர் நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் அடுத்த பட்சம். முதல் இவர் கடனாளியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னா இந்த கடனை அடைப்பதற்கு ஏதாவது விட்டு போயிருக்காரா? ஆமான்னு சொன்னா தொலை வைப்பாங்க. இல்லை எதுவும் விட்டுட்டு போகலன்னா ரசூலை தொலை வைக்க மாட்டாங்க. இல்லைன்னா யாராவது ஒருவர் பொறுப்பேற்றுப்பாங்க, இவர் கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேங்க போது ரசூலை தொலை வைப்பாங்க. அப்போ அதன் அடிப்படையில் முதல்ல அவர்களுடைய கடனை அடைக்கணும். இன்னைக்கு நிறைய நபர்கள் என்ன பண்ணுறதுல கேட்குறதே இல்லை. இவங்க என்னுடைய தாயார், என் தாயார் யார்ட்டையாவது ஏதாவது கடன் வாங்கியிருந்தா சொல்லுங்க, நான் பொறுப்புதாரி, நான் அதை கொடுக்கக்கூடியவன் என்று அதை சொல்லணும். அதை நிறைய நபர் சொல்றதில்ல. அதை விட்டுட்டு மார்க்கத்தில் இல்லாத மூணா ஃபாத்திகா, கத்தமு, வருட ஃபாத்திகா இதெல்லாம் செய்கிறது. அப்போ இது செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போகிறது இல்லை. அப்போ எதை அடிப்படையாக செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் தான் செய்யக்கூடிய விஷயம். சரிங்களா? அப்போ இப்படி மரணித்துட்டாங்க, துவா சொல்லிட்டோம், இப்படி இப்போ மவுத்து வீட்டில் நம்ம இருக்கோம். வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேருந்து தான் அழுக வரும்னு தெரியாது. ஐயோ என்னை பெற்ற மகாராசம் போயிட்டியே, நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கேனே, அந்த அல்லாவுக்கு கண்ணே தெரியலையா அப்படின்னு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி பேசலாமா? பேசக்கூடாது. அப்போ ஒன்று அப்படி பேசுவாங்க, இல்லைன்னா மரணிச்சவங்கள்ட்ட பேசுவாங்க. இப்படி 4 புள்ள பொட்ட புள்ள உட்காந்துருக்கு, இப்படி மௌத்தா போயிட்டியே படுபாவி அப்படின்னு அவர்களை திட்டுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இறந்தவர்களை ஏசாதீர்கள்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் மௌத்தா போனவங்களையும் திட்டக்கூடாது. மேலும் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. ஒப்பாரி வைத்து அழுவது என்பது குஃப்ருல போய் விட்டுருங்கிறாங்க நபிஸ்வாசம், இறை மறுப்பு. அப்போ ஒப்பாரி வைத்து அதுக்குன்னு அழவே கூடாதுன்னு இல்லை, அழலாம். உள்ளம் கவலைப்படுவதனாலும் கண்கள் கண்ணீர் வடிப்பதனாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், மாறாக இதுக்காக குற்றம் பிடிப்பான்னு நாங்கள் ரசூல்லா நாவை காட்டி சொன்னாங்க. அப்போ நாம அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளாகவோ இல்லை அல்லாவை மறுக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க, மன் தரபல் ஹுதூத்
தன்னுடைய கண்ணங்களில் அடித்துக் கொள்பவனும் ஷக்கல் ஜுயூப் சட்டை பைகளை கிழித்துக் கொள்பவனும் அறியாமை கால சொற்களை பயன்படுத்துவனும் லைசமின்னா அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அப்போ மவுத் ஆயிட்டாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு, உயிர் போயிடுச்சு. இருந்தாலும் அந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எப்பேற்பட்டவங்க கணவராக இருந்தாலும் சரி, தாயாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும் இது இறைவனுடைய நாட்டம். அல்லாஹ்வுக்காக பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அப்போ வார்த்தைகளை பார்த்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது, ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. ரசூலுல்லாஹ்வும் அழுதுருக்காங்க. தன்னுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மரணிச்ச போது அழுதுருக்காங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் இதை சொல்லுவாங்க, உள்ளம் கவலைப்படுறதுக்கும் கண்கள் அழுறதும் எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான், ஆனா வார்த்தைகள் பார்த்து பிரயோகிக்கணும் என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒப்பாரி வைக்க கூடாது. சரி, இப்போ எல்லாம் செஞ்சிட்டோம், நின்றுட்டோம், அவர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சிட்டோம். இது மட்டும்தான் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயம். இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவர்களை குளிப்பாட்ட போறோம். மரணித்தவர்களை என்ன பண்ண போறோம்? இதுவரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. சரி, இப்போ அடுத்தது அவங்கள குளிப்பாட்ட போறோம். இப்போ குளிப்பாட்ட போகும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தப தப தபன்னு இருக்கிற 10 பேரையும் 20 பேரையும் கூட்டி வைக்கக்கூடாது. ரொம்ப நெருக்கமான உறவுகள் உங்களுக்கே தெரியும். சரி, ஒரு 4 பேர் போதும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறவங்களா போதும், 4 பேர் போதுங்க, அதிகபட்சம் 4 பேர் தான். ஆனால் எப்படி இருக்கும் தெரியுமா, மையத்து வீட்டில் முழு கூட்டமும் அங்கே தான் நிற்கும். அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ 1 2 பேர் 3 பேர் போதுமானது. அதிகபட்சம் தான் நான் 4 பேர் சொல்கிறேன். ஏன்னா மையத்தை வந்து எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அதுக்கு தேவைப்படும். இப்போ அதன் அடிப்படையில் குளிப்பாட்டுறோம் முதல்ல. இப்போ குளிப்பாட்டுவதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். முதல்ல தண்ணீர் என்னது முதல்ல தேவை. அடுத்தது இலந்த இலை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அடுத்தது கற்பூரம், சரிங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா, சோப்பு இல்லைன்னா ஷாம்பு. முடிஞ்ச வரைக்கும் சோப்பை விட ஷாம்பு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சோப்பு என்னங்க, மருதாணி இலையை அரைச்சி, அதெல்லாம் சொல்கிறேன், அப்படிலாம் மார்க்கத்தில் இல்லை, நாமளாக உருவாக்கிக்கிட்டது தான். சரி, அப்போ வந்து மருதாணி இலை போடலாமா நீங்கள்? அதாவது இலந்த இலை மேக்ஸிமம் கிடைக்குங்க. அப்படி கிடைக்கலையா, அதாவது அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்க போய் தான் நபிஸ்லாஸ்லம் அதை வலியுறுத்திருக்காங்க. ஜனாசான்ங்கிறது நம்ம வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் நடக்க போகுது. அப்போ இலந்த இலைங்கிறது எங்கேயாவது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைச்சிரும். இன்னொன்று, இலந்த இலையை விட உங்களுக்கு முக்கியமானது எதுனா கற்பூரம் தான், சரிங்களா? ஆனால் இந்த மருதாணியை அரைச்சி போடுறதுன்னு சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? சரி, இப்போ சோப்பு அப்படின்னா ஒன்று சோப்பை கரைச்சி ஊற்றுவாங்க. அது என்ன ஆகணும், சோப்பு திப்பியாக அங்கங்கே நிற்கும். என்னதான் சோப்பை ஒரு டப்பில் நம்ம தண்ணியில் கலந்துக்கிட்டோம், ஒரு மக்கில் கலந்துக்கிட்டோம்னாலும் கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களே, நானும் சொல்லி. சரி, அப்போ வந்து இந்த மாதிரி என்னது, அப்போது சோப்பை விட ஷாம்பு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்னைக்கு அது முடிஞ்சால் வாங்கலை, அந்த பாடி வாஷ்னு விற்கும், சோப்பே தண்ணி மாதிரி இருக்கும். இல்லை ஷாம்பு போதுமானதுங்க. ஒரு ரூபா ஷாம்பு ஒரு 2-3 பாக்கெட் வாங்கினீங்கனாலே போதுமானது தான், சரிங்களா? இல்லை ஒரு 5 பாக்கெட் வாங்கினாலும் போதுமானது. அப்போ இதுதான் குளிக்க வைப்பதற்கு தேவையான விஷயமே, இவ்வளவு தான். நறுமணம் பூசிக்கொள்ளலாம். நறுமணம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இறந்தவருக்கு பூசிக்கொள்ளலாம். அப்போ இறந்தவர்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இஹ்ராம் அணிந்தவருக்கு நீங்கள் நறுமணம் பூசாதீர்கள். அப்படின்னா என்னது, இஹ்ராம் அணிந்தவங்களுக்கு பூசக்கூடாது, அப்போ அணியாதவங்களுக்கு பூசிக்கொள்ளலாம் என்கிற பொருள். அப்போ அதன் அடிப்படையில் நறுமணம் தாராளமாக பூசிக்கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மவுத்து வீட்டில் நடக்கிறது, அதாவது ஜனாசா இங்கே மையத்திங்கன்னா அங்கே தால்ச்சா சோறும் தேக்சாவும் அங்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இறந்தவர்கள் வீட்டில் விருந்துங்கிறது ஒன்று வைக்கவே கூடாது, புரியுதுங்களா? ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுடைய தந்தை மரணிக்கும் போது, ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் மரணிக்கும் போது, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஜாபிருடைய குடும்பத்திற்கு யாராவது நீங்க சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களே துக்கம் ஆகி உட்காந்துருக்காங்க, வீட்டில் ஒரு மவுத்து விழுந்திருக்கு. அப்போ போது அவங்கள்ட்ட போயிட்டு எத்தனை படி சோறு போடணும், எவ்வளோ தால்ச்சா செய்யணும், எவ்வளோ கறி வாங்கணும், இந்த மாதிரி பேசக்கூடாது. அக்கம் பக்கத்தில் தூரமாக யாராவது வராங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, யாராவது பக்கத்தில் உள்ளவங்க அண்டை வீட்டார் அவங்களுக்காக சமைச்சு கொடுக்கலாம்.
இல்லை வெளியில் ஹோட்டலில் வாங்கி கொடுங்க. அப்போ வீட்டில் உணவை என்ன பண்ணக்கூடாது, சமைக்கக்கூடாது. அது ஒரு விருந்து வைக்கக்கூடாது. அது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே வந்து வீடு கூடி போகலை, இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் நடக்கலை, மவுத்து நடந்திருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் மவுத்தான வீட்டில் என்ன பண்ணக்கூடாது, விருந்து வைக்கக்கூடாது. சரிங்களா? என்னங்க? இல்லை சொல்லுங்க, கேளுங்க. அப்போ அந்த மாதிரி விருந்து வைக்கக்கூடாது. இன்னைக்கு தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணுறாங்க, தூரத்துலேருந்து வரவங்களுக்கு அக்கம் பக்கம் கொடுங்க, செஞ்சு கொடுங்க. நன்மையான காரியம்தான். ஒரு ஆள் டீ, ஒருத்தவங்க டீ நான் டீ செஞ்சு தரேன்னு சொல்லுங்கள், இன்னொருத்தவங்க இட்லி நான் செஞ்சு தரேன்னு சொல்லுங்கள், ஒருத்தவங்க சட்னி அரைச்சி கொடுங்க. இப்படி எத்தனை பேர் ஊர்லேருந்து வர போகிறாங்க சொல்லுங்கள்? அங்கே சாப்பிட்றவங்களாம் ஊர்லேருந்து வரவங்க மட்டுமா சாப்பிட்றாங்க? எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க. அப்போ அது விருந்து மாதிரி நடக்குது, தடபுடலாம் அதுவும். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அவர்கள் இறந்தவர் வீட்டில் உள்ளவர்களை நாம் நோவினை செய்யக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம குளிப்பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ என்னென்ன குளிப்பாட்டுறதுக்கு என்ன தேவையான பொருட்கள்? இலந்த இலை. சரி, இப்போ தண்ணி வைக்கணும்ல. இந்த தண்ணி வைக்கிற விஷயத்தில் எப்படி தண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஒற்றைப்படையாக வைக்கணும். இந்த ஒற்றைப்படையாக வைக்கும் போது சலாசன் 3ஆக வைக்கணும், சபன் 5ஆக வைக்கலாம், கம்ஷன் 5ஆக வைக்கலாம், சபன் 7ஆக வைக்கலாம். அப்போ 3, 5, 7 இந்த மாதிரி ஒற்றைப்படையில தான் வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 3 போதுமானதுங்க. நம்ம வந்து ஒரு நிறைய தண்ணி ஜனாசாக்குன்னு தண்ணியை ஊற்றி இறப்பாங்க, அப்படி நம்ம வீண் விரயம் செய்யக்கூடாது. 3 போதுமானது. இல்லை அப்படின்னா அதிகபட்சமாக 5 வச்சுக்கலாம், அதுவே அதிகம்தான். சரிங்களா? அது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பெரிய பெரிய ஒரு பேரல் 3 பேரல் 4 பேரல் வச்சுட்டு ஊற்றுவாங்க. மிச்சமான தண்ணியை பயன்படுத்த கூட மாட்டாங்க, அப்படியே கீழே வடிச்சு ஊற்றுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம வீண் விரயம் செய்யக்கூடாது. ஒரு 3 தண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 தண்ணியில் மொதல் தண்ணி சாதா தண்ணி, 2வது தண்ணி இலந்தை தண்ணி, 3வது என்னது கற்பூரம். வஜஅல்னா ஃபில் ஆஹிரத்தி காஃபூரா, கற்பூரத்தை நீங்கள் இறுதியாக கலந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க ரசூல்லா. அதன் அடிப்படையில் இறுதியாக கற்பூரம் கலந்த தண்ணீர். இந்த கற்பூரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து சட்டுன்னு கரையாது. ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கும் போதே அந்த கற்பூரத்தை என்ன பண்ணணும்னா, நல்லா நுணுக்கி தண்ணியில் போட்டுடணும். தனியாக ஒரு மக்கில் போட்டு நல்லா கலக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது எல்லாமே டைலூட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, வாளி வச்சுருக்கீங்களோ என்ன வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் அந்த கற்பூரத்தை கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா மவுத்தானவங்க மையத்துக்கு நம்ம போயிட்டு கஃபன் துணி வாங்கினாலே அவங்களே எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க, மஞ்சள் என்னென்னமோ பொருளை கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டும். சரிங்களா? சுடுதண்ணி வைக்கிறது, சுடுதண்ணி வைக்கிறதுலாம் வந்து என்னென்னா விசுவாசம் அவங்க காட்டி தரல. அது எதுக்கு சுடுதண்ணி வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஆதாபாகும் அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சாதாரணமான தண்ணியிலே குளிப்பாட்டலாம். இன்னும் சில நபர்கள் ஜம்சம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கலப்பாங்க. அதை நீங்கள் கலக்கிறதுனாலையோ கலக்காதனாலையோ அவர்களுக்கு எந்த நன்மையும் அதனால் கிடைக்க போகிறது இல்லை. சரிங்களா? சரி, இப்போது நம்ம குளிப்பாட்ட போகிறோம். சரிங்களா? முதல்ல குளிப்பாட்டும் போது இப்போ வந்துட்டு எப்படி குளிப்பாட்டணும், என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குளிப்பாட்டுறவங்க ஒளி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குளிப்பாட்டுறவங்க ஒளி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்பதான பி மயாமினிஹா, நீங்கள் வலப்புறத்திலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். வலப்புறம்னா எது, ரைட் சைடு. அது சொல்லும் போதே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒளி மின்ஹா, ஒளி செய்யும் பகுதியில் இருந்து ஆரம்பம் செய்யுங்கள் அப்படின்னு அந்த ஹதீஸ். அதை இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனாசாவுக்கு ஒளி செய்ய வைக்கிறாங்க. அப்ப இது அந்த ஹதீஸ் வலியுறுத்தலை. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, இப்போதான் ஆரம்பம் செய்யுங்கள். முதல்ல இந்த கையை தானே கழுவும், ஒளி செய்யும் போது இந்த கையை கழுவி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வாய்க்கு நீர் செலுத்துவோம், நாசிக், இதுதான் ஸ்டெப்பு இல்லையா? ஆனால் அடிப்படை என்ன, இந்த கையிலேருந்து தொடங்கும். அப்போ இந்த கையில் இருந்து அவர்களுக்கு நம்ம குளிப்பாட்ட ஆரம்பம் செய்யணும். சரிங்களா? அதுதான் விஷயமே தவிர அவங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒளி செய்ய வைக்கக்கூடாது. அவங்க ஒன்றும் தொலை போகிறது இல்லை. சரிங்களா? ஒளி செய்யும் பகுதியில் இருந்து ஆரம்பம் செய்யுங்கள். அப்போ அவங்க என்ன செய்யணும், ஒளி செய்யக்கூடிய பகுதியில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து நம்ம தண்ணி ஊற்றி, அந்த ஷாம்புவாக இருந்துச்சுன்னா ஒரு மக்கில் என்ன பண்ணலாம், அந்த ஷாம்பு நல்லா தண்ணியோடு கலந்துக்கலாம். இல்லை வீட்டில் ஒரு சோப்பு தாங்க இருக்குது அப்படின்னா அந்த சோப்பே என்ன பண்ணலாம், கரைச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சோப் போட்டு ஒரு சைடு பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போது இந்த மாதிரி கையை வச்சு ஒரு ஆளை வந்து பிடிக்க சொல்லி இப்படி ஒரு கால் மேலே இன்னொரு காலை வச்சு இந்த பக்கம் இந்த சைடு நம்ம தேய்ச்சிக்க வேண்டியதுதான். அடுத்து அதே மாதிரி என்ன பண்ணணும், திருப்பி இங்கே போட்டு இந்த அதே மாதிரி இந்த கையை இங்கே போட்டு இந்த காலை போட்டு, இப்போ இவங்க திரும்புகிறாங்க, இங்கே ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சைடு நம்ம சோப் போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிட்டு
இப்படி போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் சோப்பெல்லாம் போட்டுட்டோம். மேலும் சடைகள் போட்டிருப்பாங்க. ரசுல்லா காலத்தில் 3 சடைகள் போடக்கூடிய வழக்கமானது இருந்துச்சு. அப்போ அந்த சடைகளை அவிழ்த்தும் குளிப்பாட்டியிருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில் முடிகளை நம்ம என்ன பண்ணலாம், அவிழ்த்து நல்லா தலைக்கும் நல்லா ஷாம்பு போட்டு நல்லா தண்ணி நல்லா அவங்களுக்கு அந்த எப்படி அவங்க தலை குளிப்போம், நம்ம பிள்ளையை எப்படி குளிப்பாட்டுவோம் அந்த மாதிரி நினச்சி நம்ம தாயாராக இருக்கிறாங்க, நம்ம பெரியம்மாவாக இருக்கலாம், நம்ம வீட்டில் உள்ளவங்களை, அப்போ குறிப்பாக அவங்களுக்கு நம்ம செய்யும் போது நம்ம எப்படி நமக்கு செஞ்சு போமோ அதன் அடிப்படையில் நல்லா தலைக்கெலாம் ஷாம்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி வச்சாச்சு. இப்போ முதல் தண்ணி சாதா தண்ணியை ஊற்றிட்டோம், 2வது தண்ணி இழந்த தண்ணி போட்டாச்சு. இப்போ இறுதியாக என்ன தண்ணி போடணும், கற்பூரம் கலந்த தண்ணி. இப்போ இதை குளிப்பாட்டும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆடை போட்டு தான் நீங்கள் குளிப்பாட்டணும். அவர்களுடைய மறை உறுப்பு தெரியும் வகையில், பெண்கள் தானே இருக்கும் அப்படின்னு தெரியும் வகையில் இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அவர்களை குளிப்பாட்ட வேண்டும். சரி, அப்போது இப்படி குளிப்பாட்டுறோம். இந்த குளிப்பாட்டும் போது சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நெஞ்சில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி வைக்கிறது, அப்புறம் தக்பீர் கட்டிய நிலையில் அவர்களை வைக்கிறது, இந்த மாதிரி செய்வாங்க. மேலும் அந்த சடைகளை முன்னால் போட்டு மறைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க, மார்பை மறைக்கணும். அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை, சரிங்களா? அப்போ குளிப்பாட்டுறதை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான், இதில் ஒன்றுமே கஷ்டமே இல்லை. என்ன மௌத்தா போயிட்டாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அவ்வளவுதானே தவிர இதில் ஒன்றும் சிரமம் இல்லை. சொல்லுங்கள். சரி, சரி, இந்த மாதிரிலாம் அதாவது ஆரம்பத்தில் அவங்க ஒருவேளை மலைஜலம் கழிச்சு ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காங்க, நம்ம முதலே சொல்லிட்டோம் குளிப்பாட்டுறது ஒரு தடவை தான். அப்படி அவங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தா அவங்கள கொஞ்சம் நம்ம கீழே அவங்களுடைய அந்தரங்க உறுப்புங்களை கொஞ்சம் சுத்தம் செஞ்சு அவங்கள நம்ம பார்வைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்படி செய்கிறவங்க கடைசியாக திருப்பி அவங்க ஜனாசாவை குளிப்பாடுறதுக்கு வரக்கூடாது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அடி கழுவுறதே இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே, இல்லை அடி கழுவுறதே இல்லை. ஏங்க அவங்க சாதாரணமாக மரணிச்சிருக்காங்கங்கும் போது அப்படி நீங்கள் பாருங்கள், அசுத்தம் இருந்தால் அந்த அசுத்தத்தை நம்ம தாராளமாக சுத்தப்படுத்தலாம். அதுக்கு நீ எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒருத்தவங்க தூக்கத்திலே மௌத்தா போனவங்க இருக்காங்க இல்லையா? சாதாரணமாக எந்த நோய்வாய்ப்படாமல் மௌத்தா போனவங்களும் இருக்காங்க. அது சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ குளிப்பாட்டுவதற்கு ஒழு இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா? ஒழு செய்ய வேண்டிய அதே மாதிரி கடமையான குளிப்பாக இருக்காங்க. அதாவது உடலுறவு மூலமாக கடமையான குளிப்பு இருக்கிறவங்க ஒரு ரகம். இன்னொன்று அவங்களுக்கு அவங்க மாதவிடாயில் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் குளிப்பாட்டக்கூடாது, குளிப்பாட்டலாமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, தாராளமாக அவங்கள குளிப்பாட்டலாம். ஏன்னா எதற்கு மாதவிடாய் ஏற்பட்டாலும் கடமையான குளிப்புனா என்ன செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டிடுச்சு. அவங்க என்ன பண்ணக்கூடாது, தொழக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, தவாஃப் செய்யக்கூடாது, இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. இது மட்டும்தான், இந்த 4 செயலை தவிர மற்ற எல்லாமே செய்யலாம். சரி, வேற ஏதாவது சந்தேகம் இந்த பக்கம்? குளிப்பாடு அதாவது நம்ம கஃபன், அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைகளை மறைச்சி தான் நம்ம அவங்கள கஃபன் இட்டு நம்ம அதாவது முதல்ல நம்ம இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல அவிழ்க்கிறோம் இல்லையா? குளிப்பாட்டுவதற்கு முன்னே நம்ம பார்வைக்கு வைக்கும் போது தாராளமாக ஆண்கள் ஜனாசாவை பெண்கள் பார்க்கலாம், பெண்கள் ஜனாசாவை ஆண்கள் பார்க்கலாம், அதில் தவறு எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்ம தலையை மறைச்சி நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தோமோ அந்த மாதிரி தலையை மறைச்சி தான் நம்ம வைக்க போகிறோம். அவங்க அதனால் தவறு ஒன்றும் இல்லை. அப்படி நீங்க நசுக்காம மலம் போயிருதுங்கிறீங்களா? அப்படி அதாவது நாங்க பார்த்த அடிப்படையில் நம்ம குளிப்பாட்டினாலே சில பேர் நல்ல திடகாத்திரமா மௌத்தா போயிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு தடவை தான் குளிப்பாட்டுவோம். ஆனால் அந்த மாதிரி ஏற்படாது. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்களுடைய அந்தரங்க உறுப்பில் நீங்கள் கழுவி தான் விடுவீங்க. ஆனால் நீங்கள் வயிற்று அமுக்குனா தான் அது வருமே உங்களுக்கு. அதான் அமுக்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறேன் நான். அதாவது அது கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய ஜனாசாக்கள் இந்த மாதிரி நபி வழி அடிப்படையில் இன்னைக்கு கஃபனிட்டு அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்போ சிலர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தா அவங்க படுத்த படுக்கையில் இருக்கும்.
அதை தான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் தூய்மைப்படுத்தலாம். குளிப்பாட்டும் போது குளிப்பாட்டுவீங்க, உடனே கஃனிடுவீங்க, தூக்கிட்டு போயிரு. சரி, நீங்கள் வயிற்று அமுக்கலைன்னா அந்த கசடு அப்படியே வரவே வராது அதுக்கப்புறம். அது அப்போ அதன் அடிப்படையில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது தான் சிறந்தது. நபிஸ்லாஸ்லம் அவங்க அந்த மாதிரி வழி காட்டவே இல்லை நமக்கு. நீங்கள் அந்த வயிற்று அமைக்க அது நோவினை தானே அவங்களுக்கு. அவங்க ஒரு வேளை படுத்த படுக்கையாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு குளிப்பாட்டும் போதே அவங்களுடைய அந்தரங்க உறுப்புகளில் மலஜலமும் ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த கசடுகள் வரும். அதோட நீங்கள் கழுவிடுவீங்க, முடிஞ்சு போயிடுச்சு, அவங்கள சுத்தப்படுத்திட்டீங்க. அதுக்கு பின்னால் வராது. அப்படிலாம் இல்லை. குளிப்பாட்டினதுக்கு பின்ன என்னென்னா அவங்களுக்கு கஃன் இட்டுருவாங்க, சரி பக்கம் வராதிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் மார்க்கத்தில் எதுவும் இல்லை. அது அவங்க சும்மா சாதாரணமாக சொல்லியிருக்கலாம். பட் அதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதாவது இப்போ நாம் இருக்கோங்க, அந்நிய ஆண் அப்படிங்கிறது, கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்களேன். நம்ம வாழும் காலத்தில் ஒரு ஆணை எப்படி பார்ப்போம்? இப்படி ஹிஜாபோட இப்படி தான் பார்க்குறோம். எல்லா நேரமும் நம்ம அப்படியே இருக்கிறோமா? அது அடுத்த விஷயம். ஆனால் மௌத்தா போகும்போது இப்போ யார் வந்து பார்ப்போம்? மௌத்தா போகும்போது அவங்களுடைய உறவினர்கள் வந்து பார்ப்பாங்க. மிஞ்சி பிஞ்சு அவங்க சொந்தக்காரங்க தான் வந்து பார்க்க போகிறாங்க. யாரோ ஒருவர் வந்து பார்க்க போகிறது இல்லை. அதுவும் அந்த மாதிரி தாராளமாக பார்க்கலாம் என்பதுதான் மார்க்கம் சொன்ன வரையறை. ஏன்னா அவங்க வந்து தலை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ தாராளமாக வந்து பார்க்கலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது. பார்க்கலாம். ரெண்டுமே அப்படிதான். சொல்ல போனால் இப்போ நீங்கள் மௌத்தா, நம்ம எல்லாரும் மௌத்தா தான் போக போகிறோம். ஆனாலும் நான் மௌத்திற்கு பிறகு என்னுடைய கணவர் தான் என்னை குளிப்பாட்டணும், என்னை மனைவி தான் குளிப்பாட்டணும், ஒரு கணவன் மனைவி பேசி வச்சுக்கலாம். அது கூட செய்யலாம். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே எந்த அந்தரங்கமும் கிடையாது. ஆனால் அவர்களை தவிர வேறு எந்த ஆணும் பெண்களை வந்து குளிப்பாட்டக்கூடாது, பெண்களும் ஆணை குளிப்பாட்டக்கூடாது. சுருமா போடுறது வாழும் காலத்தில் செய்கிறது சுன்னத்துங்க. ஆனால் இந்த மையத்துக்கு செய்கிறதுங்கிறது பிதத். அது செய்யக்கூடாது. சுருமா போடுறது செய்யக்கூடாது. நெஞ்சில் சந்தனத்தை எழுதுறது, யாசின் கிதாபை வைக்கிறது, இது எல்லாமே செய்யக்கூடாது. அது வந்து கஃனப்போ வரேன். அதாவது அது தேவைப்பட்டால் கட்டிக்கலாம். அது எல்லாருக்கும் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. சிலருக்கு தான் நான் சொன்னேன், மூக்கின்லேருந்து அந்த ஒரு திரவம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பஞ்சு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தவங்க நிஃபாஸ் ஆன நிலையில், அதாவது ஒரு பிள்ளை பெற்று அவங்க மவுத் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிஃபாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரத்தப்போக்கு பேர் நிஃபாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு அவங்க கீழே வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு துணியை கட்டி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்தரங்க துணியாக வச்சு அவங்களுக்கு கஃனிடலாம். இது சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து இந்த மாதிரி அந்த ஜனாசாவிற்கு தேவைப்பட்டதால் நீங்கள் கட்டலாம். இது எல்லாரும் இப்படி தான். இலந்த இலை கிடைக்கலன்னா மாதுளை இலை போடலாமா, மாம்பழம் இலை போடலாமா, இப்படி கேட்குறீங்க. அதாவது ரசூலுல்லாஹ் நமக்கு வலியுறுத்தினது இது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதாவது அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் அதை சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம செய்கிறது சிறந்தது. முடியல அப்படிங்கிற போது நிர்பந்தம் அடிப்படையில் அதை நம்ம விட்டுறலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. வேறு எதுவும் இல்லை. இறுதியாக கற்பூரம் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கற்பூரம் கலந்த தண்ணீரை போடுங்கன்னா கற்பூரத்தை நுணுக்கி அவங்க மேலெலாம் போடுவாங்க. அப்போ அது வந்து மார்க்கத்தில் சொல்லப்படலை. அதான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இலந்தை இலையை நம்ம தேடணும். இல்லாத பட்சம் இல்லை கிடைக்கவே ஊரிலே கிடைக்கல அப்படின்னா நமக்கு மார்க்கத்தில் நிர்பந்தம் என்கிற அடிப்படையில் நம்ம அதை விட்டுலாம். அதங்க சொன்னேன், சுருமா வந்து வாழும் காலத்தில் நம்ம சுன்னத்து அப்படிங்கிற அடிப்படையில் செய்யலாம். ஆனால் இறந்ததுக்கப்புறம் அதை செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சுருமா வச்சு விடுறது, மஞ்சள் வச்சு விடுறது, தலையில் பூவெல்லாம் வச்சு விடுறதுலாம் இன்னும் சில ஊர்களில் நடக்குது. அந்த மாதிரிலாம் என்ன, அப்படிலாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் மாற்று மத கலாச்சாரம். ஏன்னா வந்து வாழும் போது அவங்க வந்து கணவர் வாழ்ந்த காலத்தில் மௌத்தாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பூ வச்சு விடுறது, மஞ்சள், இதெல்லாம் மாற்று மத கலாச்சாரம். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரி பட்டு சேலை வைக்கணும், அவங்க வந்து அவங்களுடைய கல்யாண சேலை வைக்கணும், இந்த மாதிரிலாம் இல்லை. ஒருவேளை அவர்கள்
அதாவது கணவர் இருக்கும்போது மௌத்தானா கருகமணியை பாலில் போடணும்னு சொல்கிறாங்க. நம்ம கருகமணியே இல்லைன்னு சொல்கிறோம். கருகமணி என்பதை இஸ்லாத்திற்கும் கருகமணிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரசூல்லா இத்தனை மனைவி கூட வாழ்ந்திருக்காங்க. கருகமணிங்கிற கலாச்சாரம் என்பது நாம உருவாக்கின ஒன்று தான். இப்போ அதன் அடிப்படையில் மௌத்தா போனால் கருகமணியை கழட்டி போட்டுருணும் அப்படிலாம் கிடையாது. சொல்லுங்கக்கா. எங்கே இன்னும் கஃபனே முடிக்கல. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? அதுக்கு தானே ரசூல்லா சொல்லிட்டாங்க, வஜல்ன ஃபில் ஆகிரத்தி காஃபுரா, காஃபுரா கற்பூரத்தை நீங்கள் இறுதியாக கலந்து கொள்ளுங்கள் தான் ரசூல்லா சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இறுதியாக தான் செய்யணும். அதாவது நம்ம அடுத்தது கஃபனுக்கு வருவோம். நேரம் குறைவாக இருக்கு. கஃபனுக்கு போகணும், அடுத்தது ஜனாசா தொழுகைக்கு போகணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, இப்ப அடுத்தது கஃபனை பத்தி வரும். சரிங்களா? என்ன சொல்லுங்க. ஆரம்பத்திலே சொன்னேன் நீங்க, அதாவது மர்மஸ்தான முடியை அகற்றக்கூடாது. அதாவது சில பேர் இப்போ நம்ம வயசானவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க, மாமியாரோ அம்மாவோ நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள நாம தான் பராமரிக்கணும், அவங்கள நாம தான் குளிப்பாட்டுவோம், நகை வெட்டி விடணும், முடி வெட்டி விடணும், எல்லாம் செய்வோம். அப்போ அவங்க வாழும் காலத்தில் அதெல்லாம் செஞ்சு விட்டால் தவறும் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மௌத்தானதுக்கப்புறம் அதெல்லாம் செய்யணும் என்று அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அப்புறம் ரசூலா சொன்ன ஒரு விஷயம் என்ன, நீங்கள் அவங்களுக்கு நல்ல முறையில் குளிப்பாட்டுங்க, அழகிய முறையில் கஃனிடுங்க, இதை தான் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த விஷயங்கள்லாம் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அக்கல் முடியை எடுக்கிறது, மர்மஸ்தான முடியை எடுக்கிறதுலாம் செய்யக்கூடாது. புரிஞ்சிச்சா? வெள்ளை கலர் துணி. இப்போ அடுத்தது கஃனுக்கு வரேன். அதாவது கஃன் அப்படிங்கிறது ஒரு வெள்ளை ஆடை மட்டும்தான் கஃன் அப்படின்னு கிடையாது. உடலை மறைக்கக்கூடிய எல்லாமே கஃன் தான். சரிங்களா? வெள்ளை ஆடை அப்படிங்கிறது ஆடைகளில் மிக சிறந்தது வெள்ளை ஆடை. அதை நீங்க என்ன பண்ணுங்க, மரணித்தவருக்கு அதை நீங்க என்ன பண்ணுங்க, அணிவீங்கள் அப்படின்னு நபிஸ்வரம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு பெரும்பாலான வழக்கத்தில் இருக்கிறது இன்னைக்கு இந்த வெள்ளை ஆடை தான். மித்தபடி கலர் ஆடையில் கஃன் இடலாம். மேலும் ஒரு நபர் ஏற்கனவே ஒரு உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு புடவையோ ஒரு போர்வையோ ஒரு ஏதோ ஒரு ஆடை இருக்கு, அந்த ஆடையில் தான் என்னை கஃனிடணும்னு சொன்னாலும் தாராளமாக கஃன் இட்டுக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ரசூல்லா இது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. நேரமின்மை காலத்தினால் நம்ம எல்லாமே விளக்க முடியல. கலர் ஆடைகளில் இது பண்ணலாம். தைக்கப்படாத ஆடைகளும், கொஞ்சம் சத்தம் போடாதீங்க, தைக்கப்படாத ஆடைகளையும் கஃன் இடலாம், தைக்கப்பட்ட ஆடையிலையும் கஃன் இடலாம். இப்போ இது தைக்கப்படாத ஆடை தான். சரிங்களா? இப்போ கஃனை பொறுத்த வரைக்கும் நீங்களே எப்படி குளிப்பாட்டுறது சுலபமோ கஃனும் தாராளமான சுலபம். ஒரு 3 பெண்கள் சேர்ந்தா கஃன் ஆடை நீங்களே தயார் செய்து விடலாம். கடைக்கு போயிட்டு 11 மீட்டர், சரிங்களா, 11 மீட்டர் அதிகபட்சம் 12 மீட்டருங்க, இதே போதுமானது. இப்போ 11 மீட்டரில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக உடலை சுற்ற இதுக்கு 6 மீட்டர். சரிங்களா? எவ்வளோ மீட்ரு? 6 மீட்டர். கீழாடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடையை நம்ம என்ன பண்ணுவோம், போடுவோம். அப்போ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர். எவ்வளோ மீட்ரு? 1.25. மார்பு துணின்னு சொல்லிட்டு, ஏன்னா தனியாக உள்ளாடையாக நம்ம மார்பு துணி மார்பை கவர் பண்ணுற மாதிரி போடும். அப்போ அதுக்கு 3/4 மீட்ரு. இங்கே 1.25, இங்கே 3/4, எவ்வளோ? 2 மீட்டர் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் மேல் சட்டையை போடுவோம். மேல் சட்டை இப்படி சட்டை மாதிரி இங்கே ஒரு ஓட்டை போட்டு இப்படி சட்டை மாதிரி வரும், நீங்கள் போடும் போது பார்ப்பீங்க. அப்போ அந்த சட்டை 2 மீட்ரு. மொத்தம் எவ்வளோ வந்துச்சு? 8 4 வந்துச்சு. 2 2 4. அடுத்தது ஸ்கார்ஃப் 1 மீட்ரு, 5. அப்போ மொத்தமாக சுடுறதுக்கு 6, இதுக்கெல்லாம் 5, மொத்தமாக 11 மீட்ரு போதுமானது. புரியுதுங்களா? இப்போ இது ஏற்கனவே துணி கட் பண்ணி நம்ம வச்சாச்சு. எப்படி செய்யணுங்கிறது மட்டும் உங்களுக்கு நான் சும்மா காட்டுறேன். அதை கூட போட்டுக்கோங்க. எங்க இல்லை ஜம்முன்னு போட்டு அந்த மைக் எடுத்துமா காதில் மாட்டிக்கிறேன்.
எந்திரிச்சிட்டு அதான் அந்த மைக்கு மாட்டிக்கங்க. இந்த காதுக்கு மாட்டிக்கங்க. ஏங்க என்ன எந்திரிச்சிட்டீங்க? கரெக்ட் பண்ணி என்ன எந்திரிச்சிட்டாங்க? இல்லை ஜஸ்ட் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான். டேப் வச்சு நம்ம முதல்ல மெஷர் பண்ணி காட்டணும். ஒன்றுலேருந்து வைங்க, 0லேருந்து ஒன்றுல அங்கே அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது இது வந்து ஒரே நிமிஷம் பிடிங்க. அதாவது இப்போ இந்த மீட்ரு டேப் இருக்குல்ல, இப்போ இது 1லிருந்து 1.25, 100னா 1 மீட்ரு, 1.25னா 1.25, சரிங்களா? இப்போ நம்ம கீழ் துணி கீழ் ஆடை எவ்வளோ சொன்னோம்? கீழ் வேட்டி 1.25 சொன்னோம் இல்லையா? இப்போ 1.25க்கு கரெக்டாக நம்ம வெட்டிட்டோம். முழுசாக துணி இருக்கும். நீங்கள் இப்படி ஒரு டேப்பை பிடிச்சிட்டு ஒரு ஆள் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிங்கன்னா இப்படியே கிழிச்சு எடுத்துடலாம், சரிங்களா? ஈஸி தான், சரிங்களா? புரிஞ்சிச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இதே மாதிரி தான் எல்லா துணிக்கும், சரிங்களா? இப்போ இது வந்து கீழாடை. இப்போ கீழாடை எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இப்போது இப்படி சுருட்டிக்கணும். இப்படி சுருட்டிக்கிட்டு இந்தாண்ட பக்கம் ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, முதல்ல நம்ம எப்படி இவங்களை இப்படி இந்த மாதிரி கால்களை ரெண்டுமே பிணைந்தவாறு செஞ்சு இப்படி அடியில் அவங்கள்ட்ட இப்படி அடியில் கொடுக்கணும். இந்த துணியை இப்படி சுருக்கி ஐயோ இருங்க இல்லை 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 ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய நபர் இதை வந்து இழுக்கணும். உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் நார்மலாக படுங்க. இப்படி வந்துடும். ஆமாம், நல்லா வந்து ஆமாம் நம்ம இப்படி வச்சுருக்கணும். இல்லை இல்லை அது சின்னது வெட்டினது தப்பாக வெட்டணும். சரி இப்போ வீட்டு கணக்கில் வெட்டாங்க சும்மா இல்லை நம்ம சரியாக வைக்கல, வந்துச்சு. இல்லை ஒரே நிமிஷம் துணி சாரி, அதாவது அது மார்பு துணி நாங்கள் மாற்றி போட்டுட்டோம். அதான் நம்ம போட்டோம், அங்கே வந்துச்சு. இல்லை இல்லை விடுங்க விடுங்க. சரி, இப்படி நம்ம சுருட்டிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நபர் இப்படி இழுத்தாங்க அப்படின்னா இப்படி வந்து வந்துடும். நார்மலாக படுங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் மட்டும் கஃப்னிடணும், சரிங்களா? இப்போ நம்ம இது வந்து இவங்க உயிரோடு இருக்கவங்கள்ட்ட நம்ம உங்களுக்காக பயிற்சிக்காக தான் செய்கிறோம். அதனால் நம்ம ரொம்ப இருக்க முடியாது. இது இன்னும் இருக்கமா, இவ்வளோ லூஸ்லாம் இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக கஃப்னிடும் போது இவ்வளோ லூஸ் இருக்கக்கூடாது. நல்லா இப்படி இறுக்கி நம்ம கஃப்னிடணும். அதுதான் நிற்க மாட்டேங்க. சரி, அது கடைசியாக நம்ம கை இது வந்து முதல்ல கீழ் துணி. இப்போ அடுத்து மார்பு துணி,
சரிங்களா? மார்பு துணி எவ்வளோ? 1.25. இது கீழாடை 1.25, மார்பு துணி 3/4. 3/4னா 75 இது வரும் சரிங்களா? அந்த மீட்டரில் 75 சென்டிமீட்ரு. அதே மாதிரி சுருட்டிக்கிட்டு, ஏன்னா நம்ம சுருட்டி இந்த பக்கம் விட்டுட்டோம்னா அந்த பக்கம் இருக்கவங்க அப்படியே எடுத்துப்பாங்க. அந்த பக்கம் ஒரு ஆள் வாங்க, இந்த பக்கம் யாரும் தூக்க மாட்டீங்க அக்கா, இப்போ எடுங்க. அதாவது அதான் சொன்னேன் 12 மீட்டர். அதாவது நம்ம மேலே துணி வந்துட்டு இது பண்ணுவோம். இல்லை, கை சேர்த்து தான் செய்யணும். ஆமாம், கை சேர்த்து தான். கை சேர்த்துடணுமா? நல்லா சொல்லிடுங்க. ஃபேனுக்கு நேராக வர, ஃபேனுக்கு நேராக. ஏன்னா இந்த பக்கம் சுருக்கமாக இருக்கு. ஓகே, கரெக்ட். ஆனால் இப்போ இது இங்கே இப்போ கரெக்டாக இருக்கு. கேட்குறீங்களா? இது வந்து இப்போ இங்கே மார்பு துணி போட்டாச்சு சரிங்களா? கீழாடை மார்பு துணி. எதை தைக்கணும்? ஏங்க மையத்தை வச்சுட்டு தப்பிங்க, தைக்கலாம் கூடாது. இது நீங்கள் மேலே துணி சுருட்டும் போது நல்லா டைட்டாக சுருட்டிப்பீங்க. இங்கே ஒரு கட்டுவீங்க, இங்கே 2 பக்கமும் சாக்லேட் மாதிரி கட்டுவீங்க. அதனால் சரியாக இருக்கும். இங்கே இழுக்கும் போது இப்போ இந்த துணி வந்து சில நேரம் இப்போ நம்ம வந்து சாதாரணமாக தான் அவங்க மேலே போடுறோம். அதனால் அது நிற்கிறது, இப்படி நிற்கிது. நம்ம மவுத்தாக போனவங்களுக்கு நல்லா நம்ம டைட்டாக அதுக்கேற்ற மாதிரி கட்டும் போது நிற்கும். இப்போ சட்டையை பொறுத்த வரைக்கும் சட்டை எவ்வளோன்னு சொன்னேன், 2 மீட்ரு. இங்கே ஒரு பக்கம் வந்து நில்லுங்க ஒருத்தவங்க. பரவாயில்ல, அது வரும்போது நவுந்துக்கலாம். இப்படி நில்லுங்க. சட்டை வந்து 2 மீட்ரு. 2 மீட்ரு வந்து இப்படி சட்டை வந்து இப்படி இருக்கும் இல்லையா? கரெக்ட். ரெட்டையா மடிச்சிட்டு அதை என்ன பண்ணணும்? இப்படி ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க. அப்படி நின்றுட்டு சட்டை ரெடி இப்போ இதை நாளாக இப்படி மடிச்சிட்டிங்களா? இப்படி இருக்கும். இதை என்ன பண்ணால் இப்படி இந்த யூ மாதிரி இப்படி ஒரு கட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு திறந்தீங்கன்னா இது சட்டை மாதிரி வந்துடும். இப்போ இந்த சட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து இந்த ஃபேனை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி தலை பக்கமாக இது கொஞ்சம் பெருசாக வெட்டினாங்க. போட்டுருங்க. இங்கிட்டு போங்கக்கா நீங்க. அப்போ இங்க கழுத்துல போட்டுட்டு அதே மாதிரி இங்க சுருட்டணும். இங்க நம்ம ஏற்கனவே சுருட்டணும்ல, அந்த மாதிரி சுருட்டி இந்த பக்கம் விடணும். இந்த பக்கமும் அதே மாதிரி சுருட்டி பின்னாடி விடணும். இப்போ இது மொத்தமா நம்ம சரியா ரோல் பண்ணணும். இப்போ இங்கே தான் நம்ம வந்து சரியா செய்யணும். இது வந்து பெருசா வந்து இந்த கழுத்து வெட்டிருச்சு. சாதாரணமா நீங்க கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வெட்டினீங்கன்னா சுலபமா இருக்கும். இப்போ இங்க என்ன பண்ணணும்னா இந்த 2 பக்கமா
ஓகே. இப்போ அந்த பக்கம் நான் துணி விட்டுருக்கேன். இப்போ இந்த சைட்லேருந்து துணி வந்து விட்டாச்சு. நம்ம ரெண்டாக இருக்கும், ரெண்டாக அப்படியே மடித்து இப்படி ரோல் பண்ணுங்க. இல்லை இன்னும் டைட்டாக அது இவங்க வந்து இதாக இருக்கனால செய்ய முடியாது, டைட் செய்ய முடியாதுல்ல. நீ சொல்கிறது சொல்லிக்கோங்க, வலிக்குது. ஆமாம், அதுக்கு தான் இங்கே நிற்கணும்னு சொல்லி சொல்லுங்க. அதை நீங்கள் சொல்லிக்கோங்க, அவங்க டைட்டாக ரொம்ப டைட்டாக இருக்காம்மா. ரொம்ப டைட்டாக இருக்காம்மா. சரி, இப்போ வந்து என்ன போட்டுட்டோம்? கீழ் வேட்டி போட்டுட்டோம், மார்பு துணி போட்டுட்டோம், சட்டை 3 போட்டாச்சு. இப்போ அடுத்ததான் என்ன போடணும்? ஸ்கார்ஃப். ஸ்கார்ஃப் எத்தனை மீட்டர்னு சொன்னோம்? 1 மீட்டர். அந்த 1 மீட்டர் என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி கோன் ஷேப்பில், நம்ம நார்மலாக மக்கனா போடுவோம்ல, அந்த மாதிரி கோன் ஷேப்பில் இதை செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இங்கே இவங்களுக்கு இப்படி போட்டு அதே மாதிரி இங்கே கீழே விட்டு நம்ம இங்கேருந்து ஒரு முடிச்சு நாமளாக போட்டுக்கிறது தான். நம்ம இவங்களுக்கு ரொம்ப போட முடியும். இவ்வளோ போட்டிருக்கேன், ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். இப்படி இங்கே வந்து அவங்களுக்கு ஸ்கார்ஃபில் இப்படி போட்டுக்கணும். ஆனால் நம்ம வந்து மையத்துக்கு போடும்போது நல்லா நல்லா இறுக போட்டு விடணும். எல்லாமே இறுக தான் செய்யணும், சரிங்களா? அவங்களுக்கு இதுவே இதாகுது. அதனால் நம்ம இப்போ முழுசாக சுருட்டுறதுக்கு 6 மீட்ரு மொத்தமாக. இந்த 6 மீட்ரு ரெட்டையாக எடுத்து அப்படியே பிடிங்க. வாங்க இங்கே 2 பேரும். அதாவது இங்கே கொஞ்சம் இடம் விட, அதாவது தலைக்கிட்ட கொஞ்சம் வந்து துணி விடணும், காலுக்கிட்ட கொஞ்சம் துணி விடணும். ஆமாம், சாக்லேட்டில் இருக்கும்ல, இந்த பக்கம் கட்டுறோம்ல, அந்த மாதிரி கட்டணும். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். கீழேருந்து கொஞ்சம் அங்கே வாங்க, இன்னொருத்தவங்க பிடிங்க. இந்த மேட்டுக்கு எப்படி கட்டி ஏங்க அவங்க நாத்தனா மாதிரிலாம் பார்க்குறாங்கங்க. முகத்தை மட்டும் விட்டுருங்க, காலை கிட்ட பிடிங்க. முகத்தை விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் போடுறோமா? இது வந்து இது எதுவும் நினைக்கூடாது. எல்லாருமே இது ஒரு நாள் அடைய போகிற ஒன்று தான். சரி, இப்படி சும்மா கொஞ்ச நேரம் இப்படி வச்சுருக்கோம். நம்ம வெட்டும் போது இந்த மாதிரி ஒரு 2 3 4 கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு முதல்ல நடுவில் கட்டணும். இங்கே வாங்க. அடியில் தரேன். வந்துருச்சா? இப்படி கட்டினா நிற்காது. இல்லை இல்லை, இருகாது. நிற்காதுங்கிறாங்க. இருகாது இல்லைன்னா நிற்காது. கட்டலைன்னா நிற்காது. ஒரு நிமிஷம் தானே, கட்டிட்டு எடுத்துடலாம்.
கட்டணும். அவங்களுக்கு மூச்சு முட்டுறதுனால நம்ம இவ்வளோதான் கட்டியிருக்கோம். அமைதியா இருங்க. இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தீங்க, கொஞ்சம் முடிய போகுது, கொஞ்ச நேரம். இப்போ வந்து சரி, இப்போ பாருங்க, இங்க சாக்லேட் பேப்பர் மாதிரி கட்டியிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி தான் இந்த பக்கமும் செய்யணும். நம்ம வந்து அவங்க முகத்தை மூடலை, சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணணும், ஃபுல்லாக போட்டு இங்கிட்டு வந்து ஒரு முடிச்சு போட்டு இங்கேயும் கட்டணும். தேவைப்பட்ட இன்னொன்றும் இங்கே வந்து இதே மாதிரி வெட்டி கட்டிக்கலாம். இவ்வளோதான். இந்த கடைசியாக சுற்றுற துணி தான் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம பிடிச்சி நல்லா இறுக்கமாக நம்ம இறுகி கட்டணும். எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. ஏன்னா சரி, இப்போ முகத்தை வந்து என்ன பண்ணுவோன்னா இப்படி இந்த முகத்தை கட்டுறதுக்கு முன்னாடி யாராவது பார்க்குறீங்களா தீதாருன்னு சொல்லிட்டு பார்க்க வைப்பாங்க. அப்படியே பார்த்து, அதாவது 3 கட்டு 2 கட்டுங்கிறது இல்லைங்க. அதாவது நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தோதுவாக இருக்கணும். போகிற வழியில் வந்து கஃபன் வந்து களைஞ்சிடக்கூடாது, தனியாக வந்துடக்கூடாது. அதன் அடிப்படையில் அந்த ஆடை விலகக்கூடாதுங்கிற அடிப்படையில் நம்ம அதுக்காக கட்டணும். 4 கூட தேவைப்பட்ட இன்னொன்று இந்த பக்கம் கூட கட்டலாம்னு சொன்னேன். அதிகபட்சமாக 4, ஆனால் 2 தான் கட்டணும், 3 தான் கட்டணும் அப்படின்லாம் மார்க்கத்தில் இல்லை. ஆமாம், ஏன்னா நல்ல இறுக கட்டணும். ஏன்னா ஆண்கள் சுமந்து கொண்டு போவாங்க, அப்போ துணி விலகிடக்கூடாது. வேற என்ன சந்தேகம்? சரி, அழுத்தரலாமா உங்களை? இப்படி எந்த ஜனாசாவும் எடுத்து சரி, இவ்வளவு தாங்க கஃபன் நட்டுறது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. சரி சரி, இவ்வளவுதான் கஃபன் நட்டுறது. அடுத்தது வந்து ஜனாசா தொழுகை. இந்த ஜனாசா தொழுகை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். ஜனாசா தொழுகை பொறுத்த வரைக்கும் இது 4 தக்பீர்கள் அல்லது 5 தக்பீர்கள் கொண்ட தொழுகை. ஜனாசா தொழுகை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் இறுதியாக இந்த உலகத்தில் அவங்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பு கோரக்கூடிய தொழுகை தான், சரிங்களா? அப்போது தாராளமான வகையில் இந்த ஜனாசா தொழுகையில் பெண்களும் கலந்து கொள்ளலாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் உமைர் மரணிக்கும் போது நபிஸ்லாசம் அவங்க தொழு வச்சாங்க. அவர்களுடைய கணவர் அபு தல்ஹா பின்னால தொழுதாங்க. அவருக்கு பின்னால உம்மு சுலைம் தொழுதாங்க. அந்த அடிப்படையில் ஜனாசா தொழுகையில் பெண்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம், சரிங்களா? அப்ப இது ஒரு விஷயம். மேலும் என்ன அப்படின்னா, இது 4 தக்பீர்கள் மற்றும் 5 தக்பீர்கள் கொண்டது. பொதுவாக ரசுல்லா வந்துட்டு 4 தக்பீர்கள் கொண்ட தொழுகை தொழுதிருக்காங்க. இப்போ 4 தக்பீர்கள் எப்படி தொழணும் அப்படின்னா, எல்லா தொழுகையை போன்று ஒளு என்பது அவசியமான ஒன்று. ஒளி இல்லாத தொழுகை என்ன இல்லை, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அடிப்படையில் ஒளு உண்டு. ஆனால் இதில் ருக்கு சஜிதாலாம் கிடையாது, சரிங்களா? 4 ரக்காத்துகளும் நின்ற நிலையில் தொழணும். முதல்ல அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறீங்க அப்படின்னா தக்பீரை அவிழ்த்து கட்டக்கூடாது. தொழ வைக்கக்கூடியவங்க முதல்ல அல்லாஹ் அக்பர்னு முதல் தக்பீர் அப்போ அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். 2வது தக்பீர் அப்போ சலவாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதணும், சரிங்களா? அடுத்தது வந்து 3 நான்கள்ல இறந்தவருக்காக நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய துவாவை ஓதணும், சரிங்களா? அது நபிஸ்வாசம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வக்ரிம் நுஸுல்லஹு அப்படின்னு அந்த துவா வரும். அந்த துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் 2 துவாக்களும் இருக்கு. உங்களால் அரபு முடியலை அப்படின்னா தமிழாக்கம் மனனம் செய்து அதை நம்ம இறந்தவருக்காக ஓதிக்கொள்ளலாம். அல்லது தாய்மொழியில் அவருக்காக நம்ம என்ன பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை அவர்களுக்காக செய்யலாம், சரிங்களா? அப்போ நின்ற நிலையில் முடிச்சுட்டு சலாம் சொல்லி முடிக்கிறோம். இவ்வளவுதான் தொழுகை, ஜனாசா தொழுகை, சரிங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதான் பெண்கள் தொழலாம், அதுக்கு ஆதாரம் சொல்லிட்டேன். நேரமின்மை காரணத்தால் நம்மளால ரொம்ப விளக்கம் கொடுக்க முடியல. பிரார்த்தனை துவா வந்து புகாரில் துவாக்களின் தொகுப்பு புக் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கனாலே ஜனாசா தொழுகையில் ஓதுவதற்குன்னு 3 துவா இருக்குது. தனியாக தொழுகை சட்டங்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லா தொழுகை சம்பந்தமாக இருக்கக்கூடிய செய்திகளும் இருக்குது. அதை பார்த்து இன்ஷால்லா நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ஓதிக்கொள்ளணும், மனனம் செஞ்சுக்கணும்,
ஏன்னா ஒரு தடவை மனனம் செஞ்சுட்டோம்னா அது எல்லா காலத்துலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அல்லாஹ் அக்பர், அதாவது தக்பீர் வந்து அவிழ்த்து கட்டக்கூடாது. அதெல்லாம் இல்லை, அவங்க சொல்கிறாங்கல்ல, நம்ம வெறும் அல்ஹம்து சூரா சலவாத் இதை நம்ம சொல்லணும். 3-4 துவா கேட்கணும் அவங்களுக்காக, அதுக்கப்புறம் சலாம் கொடுக்கணும். அதெல்லாம் பிதத்துங்க. அதாவது சந்தூக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, சந்தூக்கு வந்து இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரிலாம். அதாவது ஜனாசாவை எடுத்துகிட்டு போக வேண்டும், இதுதான் பிரதானம். அதை வந்து பச்சை துணி தான் போட்டிருக்கணும், இந்த மாதிரிலாம் மார்க்கம் சொல்லி காட்டலை. மேலே பூ போடுறது, அஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறது, இது எல்லாமே பிதத்து. நம்ம என்ன விஷயங்கள் அவர்களுக்காக செய்யலாம்னு சொன்னோமே அது மட்டும்தான் மார்க்கும். அதை தவிர மற்றதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதெல்லாம் கிடையாது, அது கூட்டு துவால சேரும். அவர்களுக்காக நீங்கள் தனியாக தொழுது துவா செஞ்சுக்கலாம். ஜனாசா தொழுகைங்கிறதே துவாக்காக தான். அந்த தொழுகையை முடிஞ்ச வரைக்கும் தொழுறதுக்கு முயற்சி செய்யணும். இப்போ வீட்டு வளாகத்தில் ஜனாசாவை வச்சு அவங்க ஆண்கள் தொழுறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி நம்ம தொழலாம், சரிங்களா? அது இல்லை அப்படின்னா நாங்களும் தொழுறோம், நீங்கள் கேட்கலாம், ஜமாத்தார்கள்ட்ட கேட்கலாம் பெண்கள் தொழுறோன்னு. அதை தவிர்த்து ஜனாசாவை கொண்டு போனதுக்கப்புறம் வாசலில் நின்று அவங்களுக்காக துவா செய்கிறது, இதெல்லாம் வந்து இது ஃபாத்தியா தான் அப்படி ஓதுவாங்க, அது மார்க்கத்தில் இல்லை. அதான் இப்போ சொன்னீங்க, அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதணும். ரெண்டாவது தக்பீர் அப்போ சலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அது ஓதணும். 3-4 இறந்தவருக்காக பிரார்த்தனை செய்யணும். இதுதான். சரி, உங்களுடைய ஆர்வம் வந்து புரியுது. ஆனால் வந்து கொஞ்சம் வானம் வந்து மேகமூட்டமாக இருக்குது. அதன் காரணம் கருதி நம்ம வந்து இன்ஷால்லா முடிஞ்சுக்கலாம். இறைவன் நாடினால் இன்ஷால்லா மீண்டும் இதை பற்றி இன்ஷால்லா பேசணும். சரி, சொன்னீங்க நோன்பு வைக்கலாம், அவர்களுக்காக தர்மம் செய்யலாம், எல்லாமே சொன்னேன். அதுதானங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படியா? சரி, ஓகே. அவர்களுக்காக குரான்லாம் இதெல்லாம் சொல்லிட்டேன். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாமே சொல்லியாச்சு. சரி, சபையை முடிக்கும் போது ஓதும் துவா ஓதலாமா? இன்ஷால்லா. இதில் என்னென்னலாம் பிதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ 2 செய்தி தெரிஞ்சுக்கிட்டா கூட அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க. மற்றவர்களையும் அதை சொல்லி அந்த தீமையிலிருந்து அவங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, சரிங்க?